ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின், டெமோக்ரஸி என்ன அர்த்தம்? ஜென்ரல் என்ன சொல்லுவோம், ஓட்டு போடுறது, எலெக்ஷன் நடக்கிறதுன்னு சொல்லுவோம். பட் எங்க கண்ட்ரில டெமோக்ரஸி இருக்குன்னா இது மட்டுமே அர்த்தம் கிடையாது. அதாவது எங்க ஊர்ல எலெக்ஷன் நடக்கும், நாங்க ஓட்டு போடுவோம், அதனால எங்க கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படி சொல்லக்கூடாது. இந்த எலெக்ஷன் வைக்கிறது, ஓட்டு போடுறது ஜஸ்ட் ஒரே ஒரு பேசிக் பாயிண்ட். இன்னும் சில விஷயத்தை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் இதுல டெமோக்ரஸியில். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க நாட்டில் இருக்கிற கோர்ட், பார்லிமெண்ட், மீடியா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுதுன்னா அந்த ஊர்ல என்ன இருக்கு, டெமோக்ரஸி இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒருவேளை உங்க கண்ட்ரில இருக்கிற கோர்ட் மேலேயும் இல்ல பார்லிமெண்ட் மேலேயும் இல்ல மீடியா மேலேயும் மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா அந்த கண்ட்ரில கிடையாது, நீங்க ஓட்டு போட்டாலும் டெமோக்ரஸி இல்லைன்னு அர்த்தம். யோசிக்க முடியுதா? லாஸ்ட் 1 இயரா நீங்க வாட்ச் பண்றீங்க, கோர்ட்ல தர தீர்ப்பு எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா கோர்ட் மேல மக்களுக்கு என்ன ஆயிடும், நம்பிக்கைப்படும்ல. ஆட்டோமேட்டிக்லி தட் மீன்ஸ் டெமோக்ரஸி அந்த கண்ட்ரில வீக் ஆகுதுன்னு அர்த்தம். பட் இது மட்டுமே கிடையாதுங்க, இது இன்னொரு பாயிண்ட் தான். டெமோக்ரஸியை நம்ம நிறைய ஆங்கிள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்றேன், உங்க கண்ட்ரில நிறைய மக்கள் வாடுறாங்க, நிறைய குரூப் ஆஃப் மக்கள், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், நிறைய பேர். இதுல சில குரூப்புக்கு இந்த கண்ட்ரி நம்மள மதிக்க மாட்டேங்குது, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது, நமக்கு மரியாதை கம்மியா இருக்கு அப்படி யோசிச்சாங்கன்னா உங்க ஊர்ல டெமோக்ரஸில அர்த்தம். இதுவும் டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி தான். எந்த ஊர்ல எந்த கண்ட்ரியோட சிஸ்டத்துல எல்லா மக்களுக்கும், எல்லா விதமான மக்களுக்கும், எல்லா கம்யூனிட்டிக்கும், எல்லா லாங்குவேஜுக்கும், இல்லை எல்லா ரிலிஜனுக்கும், எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நம்புறாங்களோ, தே ஃபீல் ரெஸ்பெக்டட் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஊர்ல டெமோக்ரஸின்னு அர்த்தம். அண்ட் அகைன் இது மட்டுமே டெமோக்ரஸி கிடையாது, இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம். உங்க நாட்டில் உங்களை ரூல் பண்ற லீடர், அது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சிஎம்ஆ இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், இல்ல ஊர்ல பஞ்சாயத்தா இருக்கலாம். உங்க ஊர் லீடர் வந்து உங்களுக்கு அக்கௌண்டபிளா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உங்க ஊர்ல டெமோக்ரஸி இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு கல்ச்சர். எங்க கண்ட்ரில தலைவர்கள் மக்கள் சொல்றதை கேட்பாங்க அப்படி கல்ச்சர் இருந்துச்சுன்னா தான் டெமோக்ரஸின்னு அர்த்தம். ஸோ ஓட்டு போட்டா மட்டும் டெமோக்ரஸி கிடையாது. உங்க கண்ட்ரியோட சிஸ்டத்துல எலெக்ஷன் ரன் ஆகணும், வர்ற கவர்மெண்ட் எல்லா மக்களையும் மதிக்கணும், எல்லா மக்களோட எல்லா குரூப்போட ஐடியாஸும் எடுத்துக்கணும், முக்கியமா தலைவர்கள் அக்கௌண்டபிளா இருக்கணும். இது எல்லாத்தையும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இந்தியா வந்து டைவர்சிஃபைட் கண்ட்ரி, டைவர்சிட்டி இருக்கும், கல்ச்சுரல்ல, ஃபுட்டில், ஹேபிட்ல, ஒர்க்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு குழுக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா உங்க ஊர்ல டெமோக்ரஸி இல்லைன்னு அர்த்தம். யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் கேஸ்ட் குரூப் இருக்கு, ஒரு கேஸ்ட் குரூப் இன்னொரு கேஸ்ட் குரூப் மதிக்காது அப்படி இருந்துச்சுன்னா உங்க கண்ட்ரி எலெக்ஷன் இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, லீடர் அக்கௌண்டபிளா இருந்தாலும் சரி, உங்க ஊர்ல டெமோக்ரஸி கிடையாது. ஏன்னா மக்களுக்கு நடுவில் என்ன கிடையாது, ஒற்றுமை கிடையாது, கலெக்டிவிட்டி கிடையாது. அப்ப கலெக்டிவிட்டி இல்லாத ஒரு ஊர்ல ஒரு டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு கிடையாது. யோசிக்க முடியுதா? அதாவது மீ வெர்சஸ் யூ, என் குரூப்பா இல்ல உன் குரூப்பா பிரிஞ்சிருக்காங்கல்ல, போலரைசேஷன் அப்படி இருந்தாலும் அது டெமோக்ரஸி கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் டெமோக்ரஸின்ற வார்த்தைக்குள்ள நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்கணும். ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி? உங்க கண்ட்ரில ஃபேர் எலெக்ஷன் மட்டும் கிடையாது, உங்க கண்ட்ரில எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி மக்கள் கிட்ட ரெஸ்பெக்ட் இருக்கா, உங்க கண்ட்ரில எல்லா குரூப்ஸ்க்குமே அவங்க சொல்றதை கவர்மெண்ட் கேட்கறாங்களா, தே ஃபீல் ரெஸ்பெக்டடா, உங்க கண்ட்ரில லீடர்ஸ் அக்கௌண்டபிளா இருக்காங்களா, உங்க ஊர்ல இருக்கிற மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு. நம்ம கண்ட்ரி டெவலப் பண்றதுக்கு கலெக்டிவ் ப்ராக்ரஸ் முக்கியம், எல்லாரோட வாய்ஸும் முக்கியம், எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணும், அந்த கல்ச்சர் இருக்கா, கலெக்டிவ் ஹோப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் democracy. So in the democracy is now facing crisis throughout the world. Democracy is in crisis. முக்கியமாக எங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, எந்த கண்ட்ரியில் எந்த காண்டினென்ட்ல டெமோக்ரஸி உருவாச்சோ அந்த கம்ப்ளீட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக கிரைசிஸ்ல இருக்கு. அதாவது டெமோக்ரஸியோட வேல்யூ குறையுது. விச் மீன்ஸ் மேலே பார்த்தோம்ல இதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது மக்களுக்கு நடுவில் ஒற்றுமை இல்லை, ஒவ்வொருத்தவங்க தனித்தனி பிரிஞ்சிருக்காங்க. போலரைசேஷன் அண்ட் மக்களுக்கு தலைவர்கள் மேல, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ட்ரஸ்ட் இல்லை, மிஸ்ட்ரஸ்ட். மீனிங் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் WTO, UN, ஸோ குளோபல் லெவலில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிக்காமல் இருக்கிறது. இது எல்லாத்த விட ஒரு கண்ட்ரியில் ஒரு பார்ட்டி ஜெயிக்குது, ஒரு லீடர் ஜெயிக்கிறாருன்னா எதை வச்சு ஜெயிச்சிருப்பாருன்னா யூசிங் தி போலரைசேஷன். இன்னொரு மக்களோட கோவத்தை ஓட்டா மாத்திருப்பாரு. நமக்கு எதிரி அவங்க தான், அந்த எதிரியை வந்து காலி பண்ணணும்னா ஓட்டு போடுங்க. அப்போ இன்னொருத்தவங்க மேலே கோவத்தை உருவாக்கி அந்த கோவத்தின் வழியாக என்ன பண்ணுறது, ஓட்டை உருவாக்கி லீடராக மாறுறது. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட், இந்த உலகம் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது, எங்க கண்ட்ரி எங்க ஊர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். க்ளோசிங் டவுன் சொல்லுவாங்க. இந்த உலகத்தை விட்டு நம்ம கண்ட்ரியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், யாரும் உள்ள வர முடியாது, நமக்கான வேலை நமக்கு மட்டும்தான், வேற யாரும் வந்து இங்க மார்க்கெட் பண்ண முடியாது. ஐசோலேஷன். ஸோ மக்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, போலரைசேஷன், இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிக்காம இருக்கிறது, மிஸ்ட்ரஸ்ட். நம்ம கண்ட்ரி தான் முக்கியம், உலகத்து கூட ரிலேஷன் வச்சுக்க வேணாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐசோலேஷனிசம் அண்ட் ஃபைனலி பாப்புலிசம். ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்களோட கோவத்தை ஒரு முன்னர் மக்கள் மேல காமிச்சு அதுல இருந்து ஓட்டை உருவாக்குறது, ஒரு பிரச்சனையை சொல்லி அந்த எமோஷனை உருவாக்கி ஓட்டு வாங்குறது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்லி ஓட்டு வாங்குறது ஒரு விதம், ஒரு பிரச்சனைக்கு எமோஷனை சொல்லி ஓட்டு வாங்குறது இன்னொரு விதம். ஸோ மக்களோட எமோஷனை ஓட்டா மாற்ற ட்ரை பண்றாங்களே பாப்புலிசம். ஸோ போலரைசேஷன், மிஸ்ட்ரஸ்ட், பாப்புலிசம், ஐசோலேஷனிசம், தீஸ் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் இன் கிரைசிஸ். எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெமோக்ரஸி இஸ் இன் கிரைசிஸ். இந்த விஷயத்தை இப்போ ஏன் பார்க்குறோம்? இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகளோட கோர் ஐடியாவே தான். பட் இந்த ஆர்டிகல்ல இதை விட இன்னொரு முக்கியமான கோர் பாயிண்ட் இருக்கு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ராட்ரிக்னு ஒரு பொலிட்டிக்கல் திங்கர், அவர் சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. உங்க கண்ட்ரியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 விஷயத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷன். வாட் இஸ் குளோபலைசேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்க கண்ட்ரி, இது மற்ற கண்ட்ரிஸ். உங்க ஊர் மக்களால உங்களோட பிசினஸை மற்ற ஊர் கண்ட்ரிக்கு ஈஸியா பிசினஸ் பண்ண முடியுதா? அந்த ஊர்லயும் போயிட்டு கடை வைக்க முடியுதா? எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரீ ட்ரேட் அப்படி சொல்லுவாங்க, இல்ல ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அதாவது உன் நாட்டில் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு பிசினஸ் பண்ண முடியுமா? இல்ல நீங்க என்ன பண்ற, நீ உன் நாட்டில் படிச்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமா?
ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ், பீப்புள் எல்லாமே இருக்குன்னா உங்கள் ஊரில் குளோபலைசேஷன் இருக்குன்னு அர்த்தம். சிமிலர்லி மற்ற கண்ட்ரியோட பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணலாம், உங்கள் ஊரில் வந்து கடை வைக்கலாம். ஃப்ரீயாக 2 கண்ட்ரி நடுவில், இந்த உலகத்துக்கு நடுவில் எல்லா குட்ஸும் மூவ் ஆகுது, பிஸ்னஸ் ரன் ஆகுது. குளோபலைசேஷன். ஸோ உங்கள் கண்ட்ரி அனலைஸ் பண்ணணும்னா உங்கள் ஊரில் குளோபலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முக்கியமானது சாவரன்டி. அதாவது உங்கள் கண்ட்ரிக்கு தேவையான ரூல்ஸு, லாஸு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்களா, இல்லை இன்னொரு கண்ட்ரி முடிவு பண்ணுதா? உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் பார்லிமெண்ட்டு, உங்கள் கோர்ட்டு, மீடியா எல்லாமே ஸ்ட்ராங்காக யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக செயல்பட முடியுதா? அந்த ஃப்ரீக்கு பேர் என்னது? சாவரனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா சொல்கிறத கேட்டு நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்க, தட் இஸ் நாட் சாவரனிட்டி. 3வது பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெமோக்ரஸி பார்த்தோம்ல, சேம் வார்த்தை, மாஸ் டெமோக்ரஸி. உங்கள் ஊரில் காமன் பீப்புளுக்கு அவங்களோட வாய்ஸ்க்கு மரியாதை இருக்கா இல்லையா? ஸோ இந்த 3 விஷயமும் உங்கள் கண்ட்ரியில் எப்படி செயல்படுதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. அந்த அனலைசிஸ் பொறுத்து உங்க கண்ட்ரியோட இயல்பை புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 செகண்ட் எழுதுறேன். குளோபலைசேஷன், சாவரனிட்டி, காமன் பீப்புள் வாய்ஸ். மோஸ்ட்லி எந்த கண்ட்ரினாலையும் இந்த 3த்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த 3ல ஏதாவது 2 விஷயம் தான் ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவில் சாவரனிட்டி அதிகமாக இருக்கு. அதாவது நம்ம கண்ட்ரிக்கு தேவையான எல்லா லாஸையும் உருவாக்குறது யாரு? கவர்மெண்ட் தான். மற்ற எந்த கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இது ஒன்று. செகண்ட், மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அது யார் பேசுவா? பார்லிமெண்ட்ல எல்லா எம்பிஸும் பேசுவாங்க. ஸோ பீப்புள்ஸ் வாய்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நாளைக்கே ஒரு ஃபார்மருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பற்றி அப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட்ல பேசுவாங்க. இதான் சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் குளோபலைசேஷன் வரப்போகுது. எப்போ? 1990s. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன கிடையாது? குளோபலைசேஷன் கிடையாது. விச் மீன்ஸ் இந்தியாவுக்குள்ள மற்ற நாட்டு பொருள் அதிகமாக வராது. ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. பட் 1990s அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இந்தியாவை ஃப்ரீ ஆக்க போகிறோம், லிபரலைஸ் பண்ண போகிறோம். யார் வேணா வந்து இந்தியாவில் பிசினஸ் பண்ணலாம். இந்தியா இந்த குளோப் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வருது. வர ஆசைப்படுதுன்னா, இல்லை வர வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்தியாவோட பிசினஸ் ரூல்ஸ் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ் பண்ணணுமா? இப்போ சொல்லுங்க. இப்போ இந்த ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்றீங்களே, அதுக்கு மெயின் ரீசன் எதுக்கு? மக்களுக்காகவா இல்ல பிசினஸ் பீப்புள் வரதுக்காகவா? பிசினஸ்க்காக தானே. அப்ப டெமோக்ரஸி என்ன ஆகுது? வீக் ஆகுது இல்ல? யோசிக்க முடியுதா? சரி, ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். ஒரு ஃபாரின் கம்பெனியோட ஷூ கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டான், கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். அது பக்கத்திலே இந்தியனோட ஒரு ஷூ கம்பெனி இருக்கலாம். அப்போ இந்தியான்றது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. அவனோட கடையும் ஒரு ஃபாரினோட டெவலப்டு மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கிற ஒரு ஃபாரின் பிராண்டோட கம்பெனி கூட போட்டி போட முடியுமா? போட்டி போட முடியாது. இப்போ நான் சொல்றதுனால கவர்மெண்ட் ரூல்ஸை மாத்துமா? மாத்தாது. என்ன ரீசன்? ரூல்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிட்டா மற்ற கண்ட்ரில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் வரணும்? நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா தான் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வேலை கிடைக்கும், இந்தியோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இதுக்கப்புறம் இந்தியாவோட ரூல்ஸ் எப்படி உருவாக்கணும்? மக்களுக்கு ஏற்ற ரூல்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. குளோபலைசேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்போ அது யார் தேவை? மக்களோட பிரச்சனைலாம் தேவையில்லை, எக்கனாமியோட எக்ஸ்பர்ட்ஸ் தேவை, குளோபலைசேஷனோட எக்ஸ்பர்ட் தேவை, குளோபலைசேஷனோட எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. அப்போ ரூல்ஸை நீ தான் உருவாக்குற. ஓகே, இந்தியன் கவர்மெண்ட் தான் உருவாக்குது, தன்னோட டெவலப்மெண்ட் தான் உருவாக்குது. பட் எப்போ இந்தியன் கவர்மெண்ட் குளோபலைசேஷனை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுதோ, ஆட்டோமேட்டிக்காக டெமோக்ரஸி என்ன ஆகலாம்? வீக் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படி யோசிங்களேன். கம்பெனி வச்சாச்சு, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஓகே தானே? இது நிறைய பேரோட சம்பளம் அதிகமாச்சுனாலே எக்கனாமி சூப்பர் ஆகுது, டெமோக்ரஸி சூப்பர்னு அர்த்தம். பட் இந்த கம்பெனிக்காரன் எப்போ என்ன பண்ணலாம்? ஷட் டவுன் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் யோசிக்க முடியுதா? சரி, உங்க கண்ட்ரிக்கு ஒரு கம்பெனி உள்ள வரனாலே உங்க ரூல்ஸ் புக்கை பார்ப்பான். இந்த கண்ட்ரிக்கு போனா ஈஸியாக கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஈஸியாக க்ளோஸும் பண்ணிடலாம். அப்படி ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரிக்குள்ளேயே வருவாங்க பிசினஸ் பீப்புள். அந்த ரூல்ஸ்னால தான் அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க, சென்னையில் இந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ எப்போ வேணா ஷட் டவுன் பண்ணுவாங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸோட ஜாப் என்ன ஆகலாம்? ஜாப் லாஸ் ஆகுமா? அப்போ இந்த யங்ஸ்டர்ஸோட ஜாப் லாஸுக்கான காரணம் யாரு? குளோபலைசேஷன் தானே. அப்போ குளோபலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் நிறைய போட மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் வருமா? கோவம் தானே வரும். ஜாப் நிறையா வரும்னு சொன்னீங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிலையும் மிஸ்ட்ரஸ்ட் வரலாம், கவர்மெண்ட்டை பிடிக்காம போயிடலாம். யோசிக்க முடியுதா? லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள்லையுமே டெமோக்ரஸி வீக் ஆகுது, கரெக்டா? இந்த எக்ஸாம்பிள்லையுமே டெமோக்ரஸி வீக் ஆகுது. என்ன ரீசன்? கவர்மெண்ட் குளோபலைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணுது, குளோபலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரி ரூல்ஸை மாற்றுது. ஸோ குளோபலைசேஷனையும் ஒரு கண்ட்ரியோட சாவரனிட்டியும் மக்களோட வாய்ஸையும் 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றது ஒரு கண்ட்ரியால சாத்தியமே கிடையாது. இது யார் சொல்றா? டேனியல் ராட்ரிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு வைக்கிற பேர் என்ன? பொலிட்டிக்கல் ட்ரைலமா. 1 2 3 இந்த 3த்துக்குள்ள நடக்கிற பொலிட்டிக்கல் ட்ரைலமா. ஓரளவுக்கு புரிஞ்சுதா? இந்த கிளாஸோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, ஸ்டார்டிங்ல டெமோக்ரஸி பார்த்தோமா, டெமோக்ரஸியும் பொலிட்டிக்கல் ட்ரைலமா பார்த்தோமா. இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். எது கூட? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த உலகத்துல டெமோக்ரஸி கண்டுபிடிச்சது யாரு? யூரோப் தானே. யூரோப்னு சொல்லலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்லலாம், இல்ல வெஸ்டர்ன் டெமோக்ரஸி சொல்லலாம். ஸோ யூரோப்ல இருக்கிற கண்ட்ரிஸும் அமெரிக்கா, யூகே இவங்களாம் தான் முதல் முறையாக டெமோக்ரஸி கொண்டு வராங்க அவங்க நாட்டில். அதாவது ராஜாவுக்கு பவர் கிடையாது, சர்ச்சுக்கு பவர் கிடையாது, மக்களோட வாய்ஸ் தான் முக்கியம். டெமோக்ரஸி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள் சொல்றதான் ஃபாலோ பண்ணணும், டெமோக்ரஸி வந்துருச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், யூரோப்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டெமோக்ரஸி வந்திருந்தாலும் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணுது? சண்டை போடுது.
வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த கண்ட்ரிக்கு தேவையான விஷயத்தை அவங்களே பார்த்துக்கணும். என்ன வருது, சாவரன்டி ஐடியா வருது. யாரும் தேவையில்லாம இன்னொரு கண்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த கண்ட்ரியை பார்த்துக்கிறது ஒரு முழு உரிமை இருக்கு. சாவரன்டி எங்க வருது, யூரோப்ல. அதே யூரோப்ல தான் டெமோக்ரஸி கண்டுபிடிச்ச அதே யூரோப்ல தான் குளோபலைசேஷனும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது ஒரு கண்ட்ரி, ஒரே கண்ட்ரிக்குள்ள பிசினஸ் பண்றதை விட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லா கண்ட்ரி பிசினஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கேயும் என்னோட கம்பெனியை நான் இங்கேயும் ஆரம்பிப்பேன், இங்கேயும் ஆரம்பிப்பேன், இங்கேயும் ஆரம்பிப்பேன், இங்கேயும் ஆரம்பிப்பேன். இல்லைனா என் ஊர் பொருளை உங்க மார்க்கெட்டுக்குலாம் கொண்டு வருவேன். நீங்க என்ன பண்ணலாம், என் ஊர் மார்க்கெட்டுக்கு பொருள் கொண்டு வாங்க. குளோபலைசேஷன். ஏன் குளோபலைசேஷன் முக்கியம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம கண்ட்ரிக்குள்ள எல்லா ஃபாரின் கம்பெனிஸும் வரும். எல்லா ஃபாரின் கம்பெனிஸ் வந்துச்சுன்னா வழக்கமானதை விட அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வரும். சேலரி எப்படி இருக்கும், சேலரி அதிகமாக இருக்கும். என்ன ரீசன், எல்லாம் டாப் கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ். யாரு வேணா வரலாம்னா பெரிய நிறைய எம்ப்ளாய்மெண்ட், நிறைய சேலரி, மக்களோட லைவ்லிஹுட் எப்படி இருக்கும், இம்ப்ரூவ் ஆகுமா? ஸோ மக்களோட லைஃப் நல்லா இருக்கனாலே அங்கே டெமோக்ரஸி எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ குளோபலைசேஷனை கொண்டு வரது வழியாக எல்லா ஊர்லயும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், வேலைவாய்ப்பு உருவாகும், மக்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், டெமோக்ரஸி இம்ப்ரூவ் ஆகிடும். யாரோட ஐடியா, யூரோப்போட ட்ரீம். அப்போ நம்ம கண்ட்ரியில் குளோபலைசேஷனும் இருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு தர ரூல்ஸையும் போட்டுக்கலாம், டெமோக்ரஸி ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த மூணும் பேலன்ஸாக இருக்குன்றது யூரோப்போட கனவு. பட் அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்றது தான் ப்ரூஃப். அது பெஸ்ட் ப்ரூஃப் என்ன, எந்த கண்ட்ரி வேணா சொல்லலாம் யூரோப்பில். பட் லாஸ்ட் கிளாஸ்ல இல்லை லாஸ்ட் மந்த்ல யூடியூப் முழுக்க பேசினது அமெரிக்கா. அமெரிக்கா எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அமெரிக்கா இஸ் சப்போர்ட்டிங் வாட், குளோபலைசேஷன். அதாவது குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற கம்பெனிஸும் உள்ள வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அமெரிக்காவில் யார் வேணா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காவோட ரூல்ஸ் என்ன பண்றோம், லிபரலைஸ் பண்றோம், ஈஸியாக்குறோம். லிபரலைசேஷன், யார் வேணா வந்து இங்கே படிக்கலாம், யார் வேணா ஒர்க் பண்ணலாம், ஃப்ரீ ஆக்குறோம். தட் இன்டைரக்ட்லி இம்ப்ரூவ் தி அமெரிக்கன் பீப்புள்ஸ் எக்கனாமி, லைவ்லிஹுட். ஸோ டெமோக்ரஸி, இந்த உலகத்தோட டாப் மோஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி எது, அமெரிக்கா. ஸோ இது வந்து அமெரிக்காவோட ட்ரீம், யூரோப்போட ட்ரீம். அது ஒர்க் அவுட் ஆகல. லாங் டேர்ம்ல குளோபலைசேஷன், இந்த லிபரலைசேஷன் மக்களோட லைவ்லிஹுட்டை டிஸ்டர்ப் பண்ணுது, இன்இக்வாலிட்டி அதிகமாகுது. எப்படி, இந்த குளோபலைசேஷன் மக்களுக்கு பயன்பட்டதை விட எலைட் பீப்புளுக்கு பயன்பட்டது அதிகம். என்ன ரீசன், நிறைய பெரிய கம்பெனிஸ் ஈவன் அமெரிக்காவா இருந்தா கூட அங்க கம்பெனி ஆரம்பிக்காம எந்த ஊர்ல சீப் லேபரா இருக்குமோ அந்த ஊர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஊருக்கு கம்பெனி வரும்னு ஆசைப்பட்டோம், நான் என்ன பண்றான், எந்த ஊர்ல சீப் லேபர் அங்க போயிடுறான். அப்ப எல்லா கம்பெனிஸும் இது வரைக்கும் அமெரிக்காவில் யூரோப்ல இருந்தது எங்க வருது, ஆப்பிரிக்கா, ஏஷியாவுக்கு வருது. எதுக்கு, சீப் லேபர், சீப் பிரைஸ் உருவாக்கலாம். அப்ப குளோபலைசேஷன் லாங் டேர்ம்ல எந்த கண்ட்ரி ப்ரொமோட் பண்ணிச்சோ அங்க என்ன ஆகுது, நிறைய ஜாப் லாஸ் உருவாக்குது. ஸோ ஜாப் லாஸ் ஆச்சுன்னா எக்கானமி இருக்கும், டவுன் ஆகும். ஒருவேளை கம்மியான சில ஜாப்ஸ் இருந்தாலும் அமெரிக்காக்குள்ள மற்ற கண்ட்ரீஸ்ல உள்ள வராங்க, உள்ள வந்து அந்த ஜாப் எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க குளோபலைசேஷன், யாரு வேணா எந்த கண்ட்ரில வேணா வேலை எடுத்துக்கலாம். சரி, நாமளே என்ன பண்ணலாம், நம்ம ஊர்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு மார்க்கெட்டுக்கு பொருள் வந்தா இந்த மார்க்கெட்ல மற்ற கண்ட்ரியோட சீப் பொருளுக்குள்ள அது மார்க்கெட்டுக்கு வருது, நம்ம பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நமக்கு ஜாபும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம இண்டஸ்ட்ரி ஓட மாட்டேங்குது, நம்ம ஊர்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, குளோபலைசேஷன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை யார் பயன்படுத்திப்பா, யூரோப்ல ட்ரம்ப் மாதிரி இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஆட்சி எல்லாமே தப்பான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. நான் வந்து மற்ற எல்லா மக்களையும் நம்ம ஊரை விட்டு வெளியே அனுப்புவேன், நம்ம நாடு தான் முக்கியம். நேஷனலைசேஷன், எவெல்லாம் நம்ம ஜாப் வாங்கி வச்சிருக்கானோ அவனை நம்ம ஊரை விட்டு வெளியே அனுப்பிடலாம். அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஜாப்ஸும் அமெரிக்கன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ள எந்த பொருளும் வராத மாதிரி தடுத்துடலாம். டி குளோபலைசேஷன், இதுக்கப்புறம் குளோபலைசேஷன் ரூல்ஸ் போடுற WTO, UN யார் சொல்றது கேட்கக்கூடாது, ஐசோலேட் பண்ணிக்கலாம். அப்போ அமெரிக்கா வளராதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா சைனா தான். பாப்புலிசம் பாலிடிக்ஸ். கவலைப்படாதீங்க, நம்ம ஊருக்கு எந்த பொருள் இருந்தாலும் டேரிஃப் அதிகமாக்கிடலாம். நம்ம நேஷன் தான் முக்கியம், நேஷனல் ப்ரைடு. அவ எப்போ வந்து நேஷனலிசம், சாவரனிட்டி ஒரு கண்ட்ரி பேசுதோ ஆட்டோமேட்டிக்கா குளோபலைசேஷனை கட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமெரிக்கா. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், யூரோப் முழுக்க லாங் டேர்ம்ல அவங்க ப்ரொமோட் பண்ண குளோபலைசேஷனை நிறைய கண்ட்ரிஸ் இம்பாக்ட் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூகே இஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். அதாவது யூரோப் முழுக்க எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் எப்படி இருக்கணும், லிபரலைஸ்டாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். பட் அப்படி லிபரலைஸ் பண்ணா எங்க கண்ட்ரிக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை, சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு குளோபலைசேஷன். அப்புறம் என்ன பண்றோம், யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியே வந்துடுறோம். எங்களுக்கு எது முக்கியம், எங்க கண்ட்ரியோட சாவரிட்டி தான் முக்கியம், மக்களோட வாய்ஸ் தான் முக்கியம், மக்களோட ஜாப்ஸ் தான் முக்கியம். குளோபலைசேஷன் தேவையில்லை. ஸோ பிரிட்டன் எக்ஸிட்டட் தி யூரோப்பியன் யூனியன். அகைன் சொல்லலாமா, யூரோப்ல லாங் டேர்ம்ல குளோபலைசேஷன் எந்த கான்டினென்ட் கொண்டு வந்துச்சோ அந்த கான்டினென்ட் மக்களே ரியலைஸ் பண்றாங்க குளோபலைசேஷன் எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரியல, லார்ஜ் எலைட் தான் யூஸ் ஆகுது. அப்போ இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரிக்குள்ள மற்ற எந்த நாடு வரக்கூடாது, மைக்ரேஷனை கட் பண்ணும், நம்ம நாடு தான் முக்கியம், நம்ம கல்ச்சர் தான் முக்கியம், நம்ம எமோஷன் தான் முக்கியம். இப்போ இதை வந்து என்ன பண்றாங்க, அந்தந்த ஊர்ல சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மொபிலைஸ் பண்ணி ஆட்சி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கண்டிப்பா அவங்க யாரா இருப்பாங்க, ரைட் விங்கா இருப்பாங்க, நேஷனலிசம் பேசுறவங்க, பாப்புலிசம் பாலிடிக்ஸ் பேசுறவங்களா இருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கும் பாப்புலிசம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கும் மெயின் ரீசன் குளோபலைசேஷன் ஒரு காரணமா இருக்கலாம், குளோபலைசேஷனோட நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு காரணமா இருக்கலாம்னு ஆர்டிக்கல்ல முடிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துல இருந்து, அதாவது இந்த வெஸ்டர்னோட டெமோக்ராட்டிக் கிரைசிஸ் இருக்குல்ல, இந்த கிரைசிஸ்ல இருந்து இந்தியா சீக்கிரமா
லேர்ன் பண்ணிக்கணும். அப்படி இந்தியா லேர்ன் பண்ணலன்னா என்ன ஆகும்? பீப்பிள்ஸ் வாய்ஸ் வீக் ஆகிடும். என்ன ரீசன்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1950s இருந்து இப்போ 2020 வச்சுக்கலாம். ஒவ்வொரு 10 வருஷமா இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஸ்ட்ராங் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனுக்கு என்ன ரூல்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் லா போட்டுட்டு இருக்கு. இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனை சப்போர்ட் பண்ற லாஸ் தான் உருவாயிட்டு இருக்கு. அப்போ நேஷனல் லெவலில் போகிற மோஸ்ட் ஆஃப் தி லாஸ் குளோபலைசேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெமோக்ரஸி ஆகிடும். பீப்பிள்ஸ் வாய்ஸ் குறைஞ்சிரும். இப்போ என்ன உருவாகும்? ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் உருவாகும். கவர்மெண்ட் மேலே மிஸ்ட்ரஸ்ட் உருவாகும். விச் மீன்ஸ் இந்தியாவும் டெமோக்ராட்டிக் கிரைசிஸை சந்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு ஃபேர் ப்ளே பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த அளவுக்கு எக்கனாமிக் growth முக்கியமோ அதே அளவுக்கு கண்ட்ரியோட வல்னரபிள் பாப்புலேஷனையும் சேஃப்கார்ட் பண்ணணும். டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். டெமோக்ரஸினா புரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோம்ல, அந்த எல்லா ஆங்கிளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.